சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் திவ்யா மேடம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வெல்கம் டு அவர் ட்ரஸ்ட் அண்ட் சேனல். மேடம், 1 செகண்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன். நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். குட் ஈவினிங் டு ஆல். கேக்குதா? கேக்குது கேக்குது. இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம். லைவ் பேர் பண்ணிட்டேன். ஓகே. சோ அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி, இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கு. வெங்கடேசன் ஐயா அவர்களை இந்த சேனலில் சந்திப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ நிறைய பேர் ஹோமியோபதி ஆர்வலரும் இந்த சேனல்ல இருக்கீங்க, சில டாக்டர்ஸும் ஜாயின் ஆயிருக்கீங்க. ஸோ ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட், அதோட முக்கியத்துவம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நிறைய பேருக்கு ஹோமியோபதி பத்தின விழிப்புணர்வு இப்ப முன்ன விட இருக்கு நிறைய. அதுவும் இப்ப ஹோமியோ டாக்டர்ஸ் விட ஆர்வலர்கள், ஹோமியோனால பயன் பெற்றவர்கள், அவங்களுக்கோ இல்ல அவங்களோட வீட்டுல இருக்கிற மக்களுக்கோ உறவினர்களுக்கோ அதனால ஒரு சக்சஸ் கியூர் நடந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால அவங்களுக்கு நம்பிக்கை ஹோமியோபதி பரப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப அதிகமா இருக்காங்க. ஈவன் ஹனிமன் பீரியட்லயே கூட டாக்டர் கென்ட், டாக்டர் ஹெர்ரிங், அந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து இல்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அதனால கியூர் ஆகி ஹோமியோபதிக்கு கன்வெர்ட் ஆனவங்க தான் நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ஹோமியோபதியை இப்ப பரப்பிக்கிட்டு இருக்கோம். முக்கியமா ஹோமியோபதியில நிறைய விதமான மருந்துகள் இருக்கு, சரிங்களா? இப்ப நமக்கு அலோபதி மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா ஒரு மருந்து கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, அலோபதியில காய்ச்சல் அப்படின்னா எல்லாருக்கும் பாராசிட்டமால் தான், கால்பால் தான் எடுத்துப்போம் இல்லைங்களா? அதோட பவர் தான் மாறுபடும், 250 mg 550 mgன்னு பவர் தான் மாறுபடும். ஆனா ஹோமியோபதியில நம்ம காய்ச்சல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே 100க்கும் மேற்பட்ட மருந்துகள் இருக்கு. சோ ஹோமியோபதியில நோய்க்கு மருந்து கொடுக்கறது இல்ல, அந்த நோய் இருக்கிற மனிதருக்கான மருந்து, அந்த குறிகளை தேர்வு செஞ்சு அதுக்கான மருந்தை தான் நம்ம ஹோமியோபதியில தரோம். சோ அதை எப்படி தேர்வு பண்றது அப்படிங்கறதுல நிறைய ஹோமியோபதி டாக்டர்ஸ்க்கும் சரி இல்ல பேஷண்ட்ஸ்க்கும் சரி ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது இல்ல. சோ அந்த விழிப்புணர்வை கொண்டு வரதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல பதிவிட போறோம். இப்ப ஒரு நோயாளி வராங்க அப்படின்னா அப்படியே அந்த நோய்க்கு மருந்து கொடுக்கறது வேற சிஸ்டம் ஆஃப் மெடிசன், சரிங்களா? அந்த நோயாளிக்கு என்ன அந்த நேரத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கண்டறிஞ்சு அந்த பிரச்சனைக்கு மருந்து தரதுதான் ஹோமியோபதி. சோ அந்த பிரச்சனைகள் 6 லெவல்ல இருக்கும். அதாவது இப்ப ஒரு தலைவலி அப்படின்னு வந்தாங்க அப்படின்னா வெறும் தலைவலி பத்தி மட்டும் பேசுறது அந்த ஒரு நபர், சரிங்களா? சில பேஷண்ட்ஸ் வெறும் தலைவலி பத்தி மட்டும் பேசுவாங்க. சிலர் அந்த தலைவலி டைம்ல அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சேர்த்து பேசுவாங்க. அதாவது நான் அந்த நேரத்துல ரெஸ்ட் எடுக்கணும், யார்கிட்டயும் பேசக்கூடாது, அமைதியா போய் படுத்து தூங்கிடணும் அப்படின்ட்டு சில குறிகளை தலைவலிக்கு சேர்த்தி சொல்லுவாங்க. எனக்கு சுத்தி வச்சு அடிச்ச மாதிரி வலிக்குது, நரம்பு இழுக்கிற மாதிரி வலிக்குது அப்படின்ட்டு அந்த தலைவலி பத்தின குறிகள் சொல்லுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த தலைவலி நேரத்துல அவங்களோட மனசு எப்படி இருக்கு அப்படின்றதையும் சேர்த்து சொல்லுவாங்க. அதாவது எனக்கு வலி ஏற்படுறப்ப கோவமா வருது, யாராவது என்கிட்ட பேசுனாங்கன்னா எரிஞ்சு எரிஞ்சு விழறேன், நான் அந்த நேரம் யார்கிட்டயுமே பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த தலைவலினால எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது 3வது கேட்டகரி, அந்த தலைவலி அவங்களோட எமோஷன்ஸை எப்படி பாதிக்குது அப்படின்றது. அடுத்தது 4வது கேட்டகரி என்ன அப்படின்னா, அதே தலைவலினால இன்னும் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதே மாதிரிதான் என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தலைவலி வந்தது, அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு டாக்டர்கிட்ட போய் காட்டினாங்க, அப்புறம் அது கேன்சர்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் அவங்க இறந்தே போயிட்டாங்க 2 நாள்ல. இப்ப அவங்க குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு யாருமே ஆளே இல்லை அப்படின்ட்டு
அவங்களோட கற்பனையும் சேர்த்தி சொல்லுவாங்க. சோ இது வந்து 4வது கேட்டகரி. சரிங்களா? அடுத்தது அந்த தலைவலி நேரத்துல அவங்க இப்படி சொல்றாங்க இல்லையா, என்னோட குடும்பத்தை எப்படி பாத்துப்பாங்க அப்படின்ட்டு. சோ குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் எந்த விதத்துல கஷ்டப்படுவாங்க அப்படின்னு கேக்குறப்ப, அவங்களுக்கு வந்து காசு கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, அவங்கள யார் பாத்துப்பாங்க, யார் படிக்க வைப்பாங்க அப்படின்ட்டு இவங்களோட கண்ணோட்டத்துல இருந்து அந்த குடும்ப நபர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது 5வது கேட்டகரி. சோ இப்படி இந்த நிலைகளை அறிஞ்சு நம்ம மருந்து தேர்வு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த நோய் நிரந்தரமா சரியாகும், ரொம்ப சீக்கிரமாவும் சரியாகும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, பொதுவா ஹோமியோபதி வந்து ஸ்லோ ஆக்டிங் மெடிசன், அது வந்து ஃபாஸ்டா டிசீஸ வந்து கியூர் பண்ணாது அப்படிங்கிற அபிப்பிராயமும் நிறைய மக்களுக்கிடையே பரவி இருக்கு. அப்படி கிடையாது. நம்ம கரெக்டான அந்த லெவல்ல அந்த மெடிசனை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கறப்ப அது ஈவன் அலோபதியை விட ரொம்ப ஃபாஸ்டா, ஈவன் 15 வருஷம் 20 வருஷம் ஒரு நோயினால சஃபர் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியா சிம்பிளா வித்தின் ஃபியூ டேஸ் ஆர் ஃபியூ மந்த்ஸ்ல வந்து அது சரியாகுது. சோ இந்த நிலைய நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து ஹோமியோபதி மருந்துகள் எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா பிளான்ஸ், மினரல்ஸ், அனிமல்ஸ். சரிங்களா? சோ இதுல இருந்து தான் ஹோமியோபதி மருந்துகளை ப்ரிப்பேர் பண்றாங்க மெஜாரிட்டி ஆஃப் த மெடிசன்ஸ். சோ இப்ப எப்படி வந்து பிளான்ட் நமக்கு நேச்சர்ல பை நேச்சர்ல பிளான்ட் வந்து ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர முடியாது. அதே மாதிரி 4 காலங்களுக்கும் அதை வந்து தன்னை அக்கஸ்டம் பண்ணி மாத்திக்கணும். அதாவது குளிர்காலத்துல, மழை காலத்துல, வெயில் காலத்துல அதை வந்து தன்னை அக்கஸ்டம் பண்ணி மாத்திக்கணும், இலையுதிர் காலத்துல. சோ இப்படி பிளான்ட் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க, பிளான்ட் ரெமடிஸ் தேவைப்படுற பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால அஃபெக்ட் ஆவாங்க. அதே மாதிரி அந்த பர்சனாலிட்டிஸ் வந்து ஈஸியா சுச்சுவேஷன்ஸ்க்கு, என்விரான்மெண்ட்டுக்கு, அவங்கள சுத்தி இருக்கிற நபர்களுக்கு ஈஸியா அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா எப்படி வந்து பிளான்ட் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர முடியாதோ அதே மாதிரி இந்த பர்சனாலிட்டிஸும் அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க என்விரான்மெண்ட்டுக்கு. சோ பிளான்ட்டுக்கு வந்து எப்படி என்விரான்மெண்ட் தான் தன்னை தாக்குது, அதாவது மழை, வெயில், குளிர், இதெல்லாம் வந்து பிளான்ட்ஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வருது இல்லையா. ஒண்ணு இலையெல்லாம் உதிர்ந்துருது, இல்ல அப்படின்னா செலுத்து வருது. அந்த மாதிரி இந்த நபர்களுக்கும் தன்னை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதாவது கிளைமேட் சேஞ்ச் ஆனா டான்சில்ஸ் வந்துரும், இல்ல கிளைமேட் சேஞ்ச் ஆனா தலைவலி வந்துரும், இல்ல தண்ணி மாத்தி குடிச்சாங்கன்னா டக்குன்னு அஃபெக்ட் ஆயிரும், ஜலதோஷம் பிடிச்சிரும். அதே மாதிரி சுத்தி இருக்கிற நபர்கள் பேசுற வார்த்தைகள் வந்து அவங்கள பாதிக்கும். அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. அதாவது சிலர் வந்து சும்மா கத்தி பேசினாலே வந்து இப்படி கத்தி பேசாத, எனக்கு வந்து ரொம்ப தலைவலி வந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் அது வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஸோ இது வந்து பிளான்ட் டைப் ஆஃப் பர்சனாலிட்டிஸ். இவங்களுக்கு வந்து நம்ம பிளான்ட் ரெமடிஸ்ல இருந்து மெடிசன் கொடுக்கறப்ப அவங்களுக்கு நல்லா அது வேலை செய்யுது மீதி ரெமடிஸை விட. அடுத்தது மினரல் டைப் ஆஃப் பர்சனாலிட்டிஸ். ஸோ மினரல்ஸ் என்ன அப்படின்னா பை நேச்சர் கெமிஸ்ட்ரியில என்ன ஆகுது, மினரல்ஸ் ஒரு எலக்ட்ரானை கொடுத்து இன்னொரு எலக்ட்ரானை வாங்கிக்குது. எதுக்காக அப்படின்னா அல்டிமேட்டா ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக. ஸோ எந்த ஒரு எலிமெண்ட்டுமே தனிச்சையா இருக்காது, எலக்ட்ரான்ஸை கொடுத்து எலக்ட்ரான்ஸை வாங்கி ஸ்டேபிள் ஆயிக்குது. ஸோ இப்படி மினரல் ரெமடிஸ் தேவைக்கூடிய பர்சனாலிட்டிஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா யாராவது ஒரு நபர் அவங்களுக்கு வாழ்க்கையில தேவை. எதுக்காக அப்படின்னா ஒண்ணு பாசத்தை காட்டுறதுக்காகவோ, இல்ல காசு கொடுக்கறதுக்காகவோ, இல்ல வீடு எஜுகேஷன் கொடுக்கறதுக்காகவோ, இல்ல ஒரு ஸ்கில், ஒரு ஆர்ட்டை வந்து கத்து கொடுக்கறதுக்காகவோ, இல்ல ஒரு லீடர்ஷிப் பொசிஷனுக்கு வராங்க அப்ப அதுல இருக்கிற நுண்ணியங்களை அதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கறதுக்காகவோ, ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க லைஃப்ல இருக்கிற விஷயத்துக்காக இன்னொரு நபர் தேவை, இன்னொரு நபரோட சப்போர்ட் தேவை. அந்த நபர் வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களால வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், அச்சீவ் பண்ண முடியும். அவங்க வந்து கான்பிடென்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ கொடுத்து வாங்கிக்கிறது, நான் இதை கொடுத்தேன்னா அவங்க வந்து இதை கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து மினரல் டைப் ஆஃப் பர்சனாலிட்டிஸ். ஸோ அவங்களுக்கு வந்து மினரல் கிங்டம்ல இருந்து மெடிசன்ஸ் கொடுக்குறப்ப
இன்னும் நல்லா எஃபெக்டிவா வேலை செய்யுது. அடுத்தது அனிமல் டைப் ஆஃப் பர்சனாலிட்டிஸ். எப்படி வந்து மிருகங்கள் வந்து ஒண்ணு கொன்னு அதாவது மிருகத்தால வந்து தன்னால உணவை உற்பத்தி பண்ண முடியாது. இப்ப தாவரங்கள் பிளான்ஸ் வந்து சன்லைட்ல மூலியமா குளோரோஃபில் மூலியமா தன்கிட்ட இருந்தே உணவை உற்பத்தி பண்ண முடியும். ஆனா இயற்கையாவே மிருகங்களுக்கு என்ன ஒரு இது அப்படின்னா தன்னால தன்னோட உணவை உற்பத்தி பண்ண முடியாது. சோ அதுக்காக உணவுக்காக அது என்ன பண்ணுது, இன்னொரு மிருகத்தை ஒண்ணு நாடுது, இல்ல இன்னொரு பிளான்ட்ட வந்து நாடுது. சோ உணவு வந்து அனிமல்ஸ்க்கு வெளியில இருக்கு. அதுக்காக என்ன பண்ணும், அது ஓடணும், சேஸ் பண்ணும். அதுக்காக வந்து பிளான் பண்ணும், எப்படி வந்து அந்த இன்னொரு அனிமலை வந்து தாக்குறது, யார் வந்து இதுல பெருசு யார் சின்னது, அப்ப அதுக்கு வந்து ஒரு வீரன் தேவை. சோ அந்த பிளான் பண்ணி அந்த இன்னொரு அனிமலை தாக்குறப்ப அதுக்கு ஒரு ஸ்கில் தேவை, பிளானிங் தேவை. சோ இப்படி ஒரு மிருகமும் தன்கிட்ட இருக்கிற ஸ்கில் மூலியமா அது பிளான் பண்ணி இன்னொரு மிருகத்தை வந்து பிடிக்குது. சோ இப்படி பிரிடேட்டர் மிருகம் வந்து பிரேவை பிடிக்குது, பிரே வந்து தன்னோட உயிருக்காக ஓடுது. சோ இப்படி இருக்கக்கூடிய மிருகத்தன்மை இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த பர்சனாலிட்டிஸ்க்கு என்ன இருக்கும், வேற ஒருத்தங்க என்ன டாமினேட் பண்றாங்க அப்படின்றது இருக்கும், பொறாமை குணம் இருக்கும், ஜெல்லசி இருக்கும். அதே மாதிரி நான் வந்து மேல இருக்கணும், இன்னொருத்தங்க எல்லாருமே எனக்கு கீழே தான், அடிமைகள் அவங்க அப்படின்னு. இல்ல அப்படின்னா மத்தவங்க தன்னை அடிமையா ட்ரீட் பண்றதா ஃபீல் பண்ணுவாங்க. சோ இப்படி வந்து மிருகங்களுக்கு இருக்கிற குணம் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு மிருகத்துல இருந்து இருக்கக்கூடிய ரெமெடிஸ் கொடுக்கறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட மனநிலையிலயும் மாற்றங்கள் வந்து உடல்நிலையிலயும் மாற்றங்கள் வருது. சோ இப்படி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ்க்கு மருந்துகளும் இருக்கு. சோ இதுதான் வந்து ஹோமியோபதி. இப்ப ஹோமியோபதியில என்ன பண்றோம், தனித்துவமான மருந்த தேர்வு பண்ணி தரோம். வெறும் நோய்க்கு மட்டும் இல்லாம அந்த நோய் இருக்கிற மனிதருக்குன்னு உண்டான மருந்து தேர்வு பண்ணி தரோம். அந்த மருந்து அப்படிங்கிறது என்ன நிலை அப்படின்னு பாக்குறப்ப வெறும் நோய்க்கும் தரலாம், இல்ல அந்த நோய் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ்க்கும் சேர்ந்து தரலாம், இல்ல அந்த நேரம் அவங்களுக்கு இருக்கிற மனநிலை அதுக்கும் தரலாம். அந்த மனநிலையும் தாண்டி அவங்களோட கற்பனை பர்செப்ஷன் சொல்றோம் இல்லையா, சொல்லுவாங்கல்ல, இப்ப நீங்க வந்து பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா உலகம் பச்சையா தெரியும், கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா உலகம் கருப்பா தெரியும். சோ அந்த பர்செப்ஷனுக்கும் மருந்து கொடுக்கலாம். அதையும் தாண்டி உணர்வு நிலைக்கும் மருந்து தரலாம். அதாவது அந்த ஒரு நபர் மட்டுமே உணரக்கூடிய விஷயம். சிலர் சொல்லுவாங்க இல்லையா, துக்கம் தொண்டையை அடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது, அது அந்த நபரோட உணர்வு. சிலர் சொல்லுவாங்க எனக்கு மனசு பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த பாரங்கிறது அந்த மனிதரோட உணர்வு. சிலர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கும்போது பட்டாம்பூச்சி பறக்குது வயித்துல அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்களோட உணர்வு. எனக்கு முறுக்குற மாதிரி இருக்கு உடம்புன்னுவாங்க, அதுவும் உணர்வு. சோ இந்த மாதிரி உணர்வு நிலைக்கும் வந்து ஹோமியோபதியில மருந்து செலக்ட் பண்ணி தரலாம். சோ நம்ம எந்த நிலையில மருந்து செலக்ட் பண்ணி கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஹீலிங் வந்து நடக்கும். சரிங்களா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படி வந்து நோய் உருவாகுது அப்படின்னா, இப்ப நோய் வந்து PNEI ஆக்சிஸ், அதாவது சைக்கலாஜிக்கல், நியூரோலாஜிக்கல், எண்டோக்ரைன், அடுத்தது இம்யூனலாஜிக்கல். ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல், மனசுல இருந்துதான் நியூரோலாஜிக்கல், நர்வ்ஸ்க்கு வந்து எண்டோக்ரைன், அடுத்தது ஹார்மோன்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகி அடுத்தது இம்யூனலாஜிக்கல். பெத்தாலஜியா ஒரு ஸ்ட்ரக்சரல் டேமேஜா வந்து முடியுது. சோ நோய் வந்து ஃபர்ஸ்ட் மனசுல இருந்துதான் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமேட்டு செல்ஸ் லெவல்ல வந்து முடியுது. சரிங்களா, சோ இப்ப இந்த செல்ஸ் லெவல்ல நம்ம மருந்து கொடுத்தோம் அப்படின்னா அது அப்போதைக்கு சரியாகும். ஆனா நம்ம இந்த என்ன சைக்காலஜி என்ன வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு அவங்களுக்கு வாழ்க்கையில, அவங்களுக்கு வந்து என்ன எதிர்பார்ப்பு இருந்தது, எது அவங்களுக்கு லைஃப்ல கிடைக்கல அப்படின்றது பார்த்து அந்த கிடைக்காததுக்கு பின்னாடி அவங்க மட்டுமே
உணரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அதை பார்த்து நம்ம மருந்து செலக்ட் பண்றப்ப மேல இருந்து கீழே, அதாவது சைக்காலஜி சரியாகி, நியூரலாஜிக்கல் சரியாகி, எண்டோக்ரைன் சரியாகி, அடுத்தது இம்யூனலாஜிக்கலும் சரியாகும். டிசீஸ் அப்படிங்கிறது எண்ட் ரிசல்ட். அது வந்து எல்லாருமே கண்ணில் பார்க்கக்கூடிய விஷயம். ஆனா அந்த டிசீஸ் உருவானது வந்து உள்ள சைக்காலஜில, அது வந்து எப்பயுமே பார்க்க முடியாது, இன்விசிபிள். அதை ப்ராப்பரா நம்ம சேனலைஸ் பண்ணி ஒரு ஹோமியோபதி டாக்டர் வந்து கண்டுபிடிச்சி என்ன அந்த மனிதருக்கு பாதிப்பு வாழ்க்கையில அப்படின்றத பார்த்து அந்த காஸ் ஆஃப் த டிசீஸ்க்கு மருந்து கொடுக்கறப்ப நோய் வந்து நிரந்தரமா சரியாகுது ஹோமியோபதியில. ஸோ அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா உடம்பு, மனசு, ஆன்மா. டாக்டர் ஹனிமேன் அப்படின்றவரு ஹோமியோபதியில பத்தி ஆர்கனான் அப்படிங்கிறது புத்தகத்துல இதை பத்தி விலாவரியா எழுதியிருப்பார். சரிங்களா? ஸோ இப்ப உடம்பு, மனசு, ஆன்மா மூணுத்துக்குமே இன்டர்லிங்க் இருக்கு. இப்ப நம்ம உடம்ப வந்து பார்க்க முடியும் இல்லையா? அதனால ஈஸியா எல்லாராலையும் உடம்புல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு, கண்ணுல தெரியக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு ஈஸியா மருந்து கொடுக்க முடியும். ரிசல்ட்ஸ் வச்சு, ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வச்சு, பிளட் ரிப்போர்ட்ஸ் வச்சு, இல்ல உடம்புல நடக்கிற அந்த மாற்றங்கள் வச்சு, இப்ப ஸ்கின் டிஸ்கலரேஷன் ரெட் கலர்ல மாறி இருக்குன்னா ஈஸியா அதை பார்த்து கொடுக்க முடியும். அடுத்தது மனசு. மனசு அப்படிங்கறதே நம்ம புரிஞ்சிக்கிறது கஷ்டம். ஏன் அப்படின்னா அதோட வெளிப்பாடுகள் வந்து நம்ம ஒரு மனிதர் நடந்துக்கிறது மூலியமா தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ அப்ப மனசு அப்படிங்கிறது அந்த நேரத்துல அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதுதான். சரிங்களா? சோ இது வந்து நம்ம மனசுங்கிறது வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருப்போம், நாளைக்கு கவலைப்படுவோம், இன்னைக்கு கோவப்படுவோம், நாளைக்கு பயப்படுவோம். இப்படி அந்த எமோஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த எமோஷன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மாறவே மாறாது. அதான் அந்த ஆத்மாவோட உணர்வுகள். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இந்த இடத்துல காத்து இருக்கு அப்படின்னா அது வந்து கண்ணுல காட்ட முடியாது, உணர மட்டும்தான் முடியும். அது நம்மளோட உடம்புல படுறப்ப அந்த ஸ்பரிசம் வந்து சில்லுன்னு இருக்கா, ஹாட்டா இருக்கா அப்படின்றத பார்த்து உணர மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி ஆத்மா வந்து நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கு. அது இருக்கிறனாலதான் இப்ப என்னோட கை வந்து அசையுது இல்லைங்களா? இந்த கை அசையல அப்படின்னா ஆத்மா இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஆத்மா தான் வந்து இந்த உடம்புக்கு சென்சேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். அதாவது அதுதான் டாக்டர் ஹனிமேன் வந்து ஆர்கனான்ல 9th அஃபாரிசம்ல சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அவர் வந்து ஆத்மா அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாரு, வைட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. இந்த வைட்டல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, அதுதான் இந்த உடம்புக்கு ஒரு அனிமேஷன் கொடுக்குது. வாய் பேசுது, கண்ணு இயங்குது, காது கேக்குது, கை அசையுது இல்லையா? அப்ப அந்த வைட்டல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, இந்த உடம்புக்கு வந்து சென்சேஷனையும் ஃபங்க்ஷனையும் கொடுக்குது. இது அதாவது ஒத்திசைந்து எல்லாமே அது பாட்டிக்கு அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையோட ஹையஸ்ட் பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒரு உச்சக்கட்ட பர்பஸ் இருக்கும். சிலருக்கு வந்து முக்தி அடையணும் அப்படிங்கிறது பர்பஸ் இருக்கும், சிலருக்கு வந்து விதவிதமா சாப்பிடணும் அப்படிங்கிறது பர்பஸ் இருக்கும், சிலருக்கு ஊரு சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது பர்பஸ் இருக்கும், சிலருக்கு குழந்தைங்களை நல்லா பாத்துக்கணும், அவங்கள நல்லா பெரிய ஆள் ஆக்கணும், படிக்க வைக்கணும் அப்படிங்கிற பர்பஸ் இருக்கும். சோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸ வந்து இந்த உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து இயங்கி நம்ம இந்த உணர்வு, இந்த உடம்பை பத்தின கான்சியஸே இல்லாம அந்த சென்சேஷனும் ஃபங்க்ஷனும் சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா அது வந்து ஹெல்தி கண்டிஷன். இப்ப அந்த மாதிரி இல்லாம நோய் வந்துருச்சுன்னா என்ன ஆகுது, எனக்கு என்னோட வேலையை செய்ய முடிய மாட்டேங்குது, கை வலிக்குது. கை வலிச்சதுன்னா அப்ப அந்த கை இருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு வந்துருது. அத்தனை நாள் வந்து அந்த கை இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது, நம்ம பாட்டிக்கு நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம். சோ இப்ப கை வலி வந்துருச்சுன்னா கை இருக்குன்னு தெரிஞ்சிரும். அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த கை வலிக்காக ஒரு டாக்டர்கிட்ட போய் பாக்குறோம். அவங்க என்ன பண்றாங்க, எதனால அந்த கை வலி வந்துச்சு அப்படின்னு பார்த்து அதுக்கு ரிப்போர்ட்ஸ், வேரியஸ் ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க. என்ன நோய் வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னு டயக்னோசிஸ் பண்றாங்க. ஆனா இந்த கை வலி வரத்துக்கு காரணம் வந்து பேசிக் காரணம் ஹோமியோபதியில என்ன பாக்குறோம் அப்படின்னா மனசுல இருந்துதான் அந்த பிரச்சனையே வந்திருக்கு. சோ அவங்களுக்கு மனசுல வாழ்க்கையில எதுல திருப்தி இல்ல, அவங்களோட
ஹையஸ்ட் பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றோம் இல்லையா, அது என்னது, அவங்க எதை வாழ்க்கையில எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அது அவங்களுக்கு அது நடக்காம இருக்கு அப்படின்றத நம்ம கேஸ் டேக்கிங் மூலியமா ஆராய்ந்து அதுக்கு மருந்து செலக்ட் பண்ணி கொடுக்கறப்ப டாக்டர் ஹனிமேன் வந்து அஃபாரிசம் 2ல என்ன சொல்றாரு அப்படின்னா, சிங்கிள் சிம்பிள் ரெமடி பர்மனன்ட் கியூர் பத்தி சொல்லுவார். ஸோ அந்த மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும் ஹோமியோபதியில. ஸோ இப்படி ஹோமியோபதியோட மகத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அது வந்து நம்ம கண்ணில் காட்ட முடியாது, உணர மட்டும்தான் முடியும். அதனாலதான் வந்து ஹோமியோபதி மருந்தும் சரி, அதுக்கான ப்ரூவிங்ஸ் இப்ப நானோ டெக்னாலஜி மூலியமா நடந்துட்டு இருக்கு. அது ஹோமியோபதி மருந்து வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றது. ஆனா ஹோமியோபதி மருந்து உணர்வு நிலையில ஆக்ட் பண்றதுனாலதான் அதோட ஆக்ஷன்ஸை வந்து காட்ட முடியறது இல்ல. ஸோ பிளஸ் ஹோமியோபதி மருந்து வந்து எப்படி ப்ரூவ் பண்றோம் அப்படின்னா, அலோபதி மருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மருந்தை ஒரு எலிக்கோ இல்ல ஒரு உயிரினத்துக்கு கொடுத்து அது நடக்கிற டிஷ்யூ சேஞ்சஸ் வச்சு மைக்ரோஸ்கோப்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து கொடுப்பாங்க. ஆனா ஹோமியோபதியில வந்து ஒரு உயிருள்ள நபருக்கு, ஹெல்தி ஹியூமன் பீயிங்க்கு அந்த மருந்து கொடுத்து அப்ப அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத அவங்க அப்சர்வ் பண்ணி எழுதி அந்த நோய்க்குறிகளை மெட்ராமெடிக்கா அப்படின்ற புக்ல எழுதி வச்சிருக்கோம். இது எப்படின்னா டைமண்ட் கட் டைமண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒத்ததை கொடுக்கும்போது அந்த கியூர் வந்து நடக்குது. ஸோ இது வந்து உணர்வு நிலையில ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெடிசன். இப்ப ஹோமியோல எல்லா விதமான நோய்களுக்குமே மருந்து இருக்கு, சரிங்களா. சாதாரண தலைவலி, காய்ச்சல், சளி, இரும்பல், இதுல இருந்து சுகர், பிரஷர், எல்லாத்துக்குமே, கிட்னி ஸ்டோன்ஸ், ஸ்கின் ப்ராப்ளம், அடுத்து சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, பேனிக் டிசார்டர், அதே மாதிரி பைபோலார் மூடு டிசார்டர், அதாவது ஒரு டைம்ல வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஒரு டைம்ல வந்து ரொம்ப கவலைப்படுவாங்க, இந்த மாதிரி மூடு மாறிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுக்கு அப்புறம் ஸ்கீசோஃப்ரீனியானா என்னன்னா அவங்களோட இதை வந்து இழந்துடுறது. அதாவது அவங்களுக்கு வந்து காதுல ஏதோ கேட்கற மாதிரி இருக்கும், மத்தவங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்கும், நிறைய பேர் அவங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்கும், இல்லாத ஒன்ன கற்பனை பண்ணிக்கிறது. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நிஜம். ஸோ அந்த மாதிரி ஸ்கீசோஃப்ரீனியா கண்டிஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஆட்டிசம்க்கு இருக்கு குழந்தைங்களுக்கு, ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் குழந்தைங்களுக்கு இருக்கு. ஸோ குழந்தை நிறைய பேர் வந்து பேச மாட்டாங்க, ஸோ அவங்களுக்கும் இருக்கு மருந்துகள். அதே மாதிரி இப்ப குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி மருந்து செலக்ட் பண்ணி கொடுப்போம்னா, அம்மாவோட பிரசவ காலத்துல இருக்கிற மனநிலை அது வந்து ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு. அந்த 10 மாசம் அம்மா எப்படி கவலைகளை சந்திச்சாங்க, அந்த நேரம் அவங்களோட உணர்வுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து மருந்து தேர்வு செஞ்சு குழந்தைக்கு கொடுக்கறப்ப குழந்தைக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. இது என்ன அப்படின்னா நம்மளோட இதிகாசத்திலயுமே இருக்கு. அபிமன்யு அவங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நாரதர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு இல்லையா, அப்ப அவங்க அம்மா வந்து தூங்கிடுவாங்க பாதியிலேயே. சக்கரவியூகம் பத்தி சொல்லிட்டு இருப்பாரு, அவங்க அம்மா வந்து பாதியில தூங்கிடுவாங்க. அப்ப என்ன ஆகுது, நிறைய பேர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மகாபாரத போர்ல சக்கரவியூகத்துக்குள்ள என்டர் ஆகிற விஷயம் வந்து அபிமன்யுக்கு தெரியும், ஆனா எப்படி வெளியில வருது அப்படின்றது தெரியாது. அதுக்கு காரணம் வந்து அவரு அவங்க அம்மா கர்ப்பத்துல இருக்கும்போது அவங்க அம்மா தூங்குனதுதான். சோ இப்படி அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கும் நிறைய இன்டர் கனெக்ஷன் லிங்க் இருக்கு. அதனால பெரிய பெரிய வியாதிகள் குழந்தைக்கு பிறந்ததுல இருந்தே இருக்கு அப்படின்னா, சுகர், ஆட்டிசம், இல்ல ஈவன் சளிய கூட அடிக்கடி அந்த குழந்தைக்கு பிடிக்குது அப்படின்னா அம்மாவோட பிரசவ காலத்துல இருந்த மனநிலை எடுத்து மருந்து தேர்வு பண்ணி கொடுக்கறப்ப அவங்களுக்கு பர்மனன்ட் ரிசல்ட்ஸ் இருக்கு, சரிங்களா. சோ இப்படி எல்லா வகையான ஈவன் கேன்சருக்கு, எய்ட்ஸ்க்கு, எல்லா வகையான நோய்களுக்கும் ஹோமியோபதியில மருந்து இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஹோமியோபதியில வெறும் நோயை மட்டும் பாக்குறது இல்ல, அந்த நோய் எதனால வந்துச்சு அப்படின்னு பார்த்து அந்த காரணத்துக்கு மருந்து கொடுக்கறப்ப நோய் வந்து நிரந்தரமா சரியாகுது. சோ இதுதான் வந்து ஹோமியோபதியோட மகத்துவம். இது நிறைய பேர் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துற முயற்சியில இருக்கிறது இப்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முன்னாடி இருந்ததை விட இப்ப அவேர்னஸ், ஒரு தெருக்கு தெரு ஹோமியோபதி டாக்டர் இருக்காங்க.
ஸோ இது வந்து மொத்தத்துல என்ன ஆகும்னா ஒரு நல்ல சொசைட்டி, அதாவது டிசீஸ் ஃப்ரீ சொசைட்டியா கண்டிப்பா உருவாக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு இப்ப வந்து நோய் வந்ததுக்கு அப்புறம் பயம் தான் அதிகமா இருக்கு. அந்த நோய் வந்து என்ன ஆகும், என்ன செய்யும். அதே மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சஜஷன்ஸ் கொடுக்கறப்ப அவங்களோட பயம் வந்து ரொம்ப அதிகமாயிருது. ஸோ இப்ப நல்ல கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்து அந்த ஹெல்த் கண்டிஷனுக்கு ஈஸியா சீக்கிரமாவே வெளிவந்துட முடியும். ஸோ இதுதான் வந்து ஹோமியோபதி பத்தின மகத்துவம். இதை கொண்டு போய் சேர்க்கிற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, ஏதாவது டிசீஸ் கண்டிஷன்ல டவுட்ஸ் இருந்ததுனாலோ இல்ல ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எதுலயாவது டவுட்ஸ் இருந்ததுனாலோ நீங்க வந்து கேட்கலாம். நன்றிங்க மேடம், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா வந்து ரொம்ப அற்புதமா பேசியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. நிறைய டாக்டர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு ஆளா பேசலாம். ஹோமியோபதியில நிறைய டாக்டர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு ஆளா அப்படி அன்மியூட் பண்ணி விடுறோம், பேசலாம். ஓகேங்களா? வெங்கட் சார், நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பேசுங்க. வணக்கங்கய்யா. மேடம் வணக்கம். மேடம் திவ்யா மேடம் வணக்கம் சார். ஹோமியோபதியினுடைய மகத்துவம் அது ஒவ்வொரு நிலையிலையும் எப்படி எந்த மாதிரி லெவல்ல இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு அதுல வந்து அதிகமா தெரியாது. இருந்தாலும் அந்த விஷயத்தை எளிமையா புரிய வச்சிருக்கீங்க, நல்லா சொன்னீங்க. ஹோமியோபதி மகத்துவமான ஒரு மருத்துவம். அதே சமயத்துல வந்து இப்போ நிறைய பரவிட்டு வருதுன்னு சொல்றீங்க, அது உண்மைதான். என்ன அப்படின்னு சொன்னா அதாவது இவ்வளவு காலமும் வந்து ஹோமியோபதி அப்படின்னு சொன்னாவே வந்து நிறைய ஒரு மூட நம்பிக்கை மாதிரி, ஸ்லோவா சரியாகும், அதுல வந்து இன்னும் அலோபதியில பரப்புற மாதிரி அதுல வந்து ஸ்டீராய்டு இருக்கு, இல்லைன்னா மருந்தே இல்லை, இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட நிறைய நலமானவங்க வந்து அதை கத்துக்கிட்டு அதை எல்லாருக்கும் பரப்பணும் அப்படின்ற முயற்சியில வந்து நிறைய இப்போ வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து நிறைய ஹோமியோபதி வந்து ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியுது. அந்த வளர்ச்சி வந்து மேன்மேலும் தொடர்ந்து கொண்டு போறதுக்கான முயற்சியை வந்து எல்லாரும் சேர்ந்து எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கய்யா. ஒவ்வொரு ஆளா அப்படியே பேசலாம். எல்லாருமே அன்மியூட் பண்ணிட்டேன். திருநாவுக்கரசு சார், மலர் மேடம், டாக்டர் மலர் மேடம், டாக்டர் தமிழ் டாக்டர் மேடம் வணக்கம். 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 ரொம்ப சிறப்பா எடுத்தீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்களே சொன்னீங்க, தலைவலி காய்ச்சல் அப்படின்னா சில மருந்துகள் தான் அலோபதியில இருக்கு. ஆனா அதே போல ஹோமியோபதியில நிறைய மருந்துகள் மனிதனுக்கு தான் மருந்துகள். சில நோய்கள் அவங்க சொல்லி இருக்க மாட்டாங்க, ஆனா இந்த மருந்து எடுத்துக்கொண்ட பிறகு அந்த நோயும் சேர்ந்து அவர்களுக்கு குணமாகும். என்ன இதுல ஒரு குறைபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மருந்து பேரு சொல்ல மாட்டேன்றாங்க, இது ஒரு குறைபாடு பொதுவா இருக்கு. இரண்டாவது பார்த்தா ஒரு அலோபதி டாக்டர் மாதிரி ஹோமியோபதி டாக்டர் குறைவு தான். இப்போ நாங்கள் வேலூர்ல இருக்கோம், வேலூர்ல ஹோமியோபதி டாக்டர் குறைவு, ஒரு சில இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் அலோபதி டாக்டர் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு 2 பேர் 3 பேர் இருக்காங்க. உடனே 2 ஊசி போடுறாங்க, மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க, டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. செலவுகள் அதிகமானா கூட உடனே அது சரியாயிடுது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க கிட்ட இன்னும் இருக்குது. ஆனால் ஹோமியோபதி மருத்துவம் என்பது ஒரு இயற்கையோட ஒரு விஞ்ஞான பூர்வத்தோட இணைந்தது. இதை இன்னும் கொஞ்சம் பரப்ப வேண்டியது இருக்குது. நாமளும் முடிந்த வரைக்கும் உங்களை போல இருக்கிறவங்க இதை எடுத்து சொல்லும் பொழுதுதான். ஏன் அப்படின்னா, நம்முடைய உடலானது இயற்கையிலேயே சரி செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் நம்முடைய அவசரத்தின் காரணமாகவும் நம்முடைய அந்த பொறுமையின்மை காரணமாகத்தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறோம். அந்த
நேரத்துல நம்ம சில மருந்துகள் நமக்கு ஒத்துக்கொள்ளாம போயிடுது. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நன்றி மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். திருநாவுக்கரசு சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க ஹோமியோபதியில தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. உங்க கிளாஸ் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. மலர் மேடம் இருக்கீங்களா? மலர் இருக்கேன் சார். இருக்கேன் சார், இருக்கேன். சார் வணக்கம் சார். மலர் வணக்கம். நான் வணக்கம். பஸ்ல இருக்கிறேன், அதனால என்னால அதிகமா பேச முடியல. மேடம்கிட்ட தான் நான் வந்து கொஞ்ச நாளா என்னால பிராக்டிஸ் பண்ணவே முடியல. அப்புறமா அவங்களோட லிங்க் கிடைச்சி நான் அவங்க கிட்ட தான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கிட்ட போய் இப்ப தனியா கிளினிக் வச்சு நான் பிராக்டிஸ் பண்ற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சிருக்குது. இன்னுமே நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்க அளவுக்கு இன்னும் நான் நல்லா வரணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆசை. அதனால நான் வந்து தனியா இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நல்லா இருந்தது மேடம் உங்க ஸ்பீச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் மலர் மேடம். தேங்க்யூ. வேற என்ன கேள்விகள் இருக்கா? கண்ணகி கண்ணகி மேடம் இருக்கீங்களா? அன்பு, கணேசன், மலர் விதி, நீங்க பேசலாம். சிவகாசியில ஹலோ. இருந்து பேசுங்க சார். ஹலோ. வணக்கம். இந்த மாதிரி கிளாஸ் நடத்துறது நல்ல முயற்சி. இப்பொழுது இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கிறத தொட்டு நமக்கு நம்ம நல்லா எல்லாருக்கும் ரீச் ஆகுது. முன்னெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ அதனால இப்போ நிறைய நம்ம முயற்சி எடுத்தோம்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுல இது மாதிரியெல்லாம் இருக்குது, வைத்திய முறைகள் இருக்குதுங்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் சொல்லலாம், அவங்க நம்மளோட அறிமுகப்படுத்தலாம், ஹோமியோபதி காட்சிக்கு போகலாம். அதனால இது நல்ல முயற்சி, மேல்மானும் வளர வாழ்த்துக்கள். கண்டிப்பா, ரொம்ப நன்றிங்கய்யா. வேற என்ன கேள்வி இருக்கா? இல்ல சார், வேற எதுவும் கேள்விகள் சரி, தேங்க்யூ. ஆக்சுவலி முடிச்சுக்கலாம். வணக்கம் மேடம். சார் வணக்கம். வணக்கம் பாலகிருஷ்ணன் சார். வணக்கம் மேடம். ஒரு சின்ன கேள்வி. இப்போ வந்து இந்த ஹோமியோபதியை பத்தி ரொம்ப பேசிக் கான்செப்ட்ஸ் ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு. இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும். நம்மளுடைய அடிப்படை மருத்துவம் வந்து இது வந்து எல்லாருமே வந்து அலோபதியை நம்பிட்டு இருக்கிறத விட இது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி. இந்த ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ அலோபதி மெடிசின்ஸ்ல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. அது ஒரு ரீசன் வந்து நம்ம வந்து பேசிக் இந்த மாதிரி ஹோமியோபதி இதை பத்தி வர்றதுக்கு அது ஒரு ரீசனா கூட இருக்கு நிறைய பேர்கிட்ட. அலோபதி மெடிசனை கம்பேர் பண்ணும்போது ஹோமியோபதி மெடிசின்ஸுக்கு சைடு எஃபெக்ட் எவ்வளவு இருக்கு, அதை விட குறைச்சிருக்கா, இல்ல கொஞ்சம் கூட சைடு எஃபெக்ட் இல்லையா மேடம்? ஓகே, நல்ல கேள்வி சார். இது என்னுடைய குருநாதர் வந்து சொல்லுவாரு, என்ன அப்படின்னா, ஹோமியோபதி மருந்துக்கு சைடு எஃபெக்ட் இல்ல அப்படிங்கிறது தான் வந்து பரவலான பேச்சு. எப்ப ஒரு மருந்துக்கு வந்து எஃபெக்ட் இல்ல அப்படின்னா அதுக்கு வந்து அதாவது அது வேலையும் செய்யலன்னு அர்த்தம். எப்ப ஒரு மருந்து வேலை செய்தோ அப்ப அதுக்கு ஒரு எஃபெக்டும் இருக்கும் கண்டிப்பா. சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது நம்ம ஹோமியோபதி மருந்துல ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப மினிமம் டோஸ் தரோம், ஒரே ஒரு மருந்து தரோம், சரிங்களா? ஆனா அந்த ஒரு மருந்தையே ரொம்ப ஹை பவர்ல வருஷ கணக்குல எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா அந்த மருந்து வந்து ப்ரூவிங் சிம்டமா மாறிடும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நமக்கு இப்ப ஆர்சனிக்கம் ஆல்பம்னு ஒரு ஹோமியோபதி மருந்து இருக்கு, சரிங்களா? இப்ப அதே மருந்து ரொம்ப ஹை பவர்ல 1 ml அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நிறைய டோசஸ் வருஷ கணக்குல 5 வருஷம் 10 வருஷத்துக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ஆர்சனிக்கம் ஆல்பமோட சிம்டம்ஸ் வந்து நம்ம உடம்புல ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம மினிமம் டோஸ் சிங்கிள் மெடிசன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து இப்படி சைடு எஃபெக்ட் காஸ் பண்ணாது, டிசீஸை மட்டும் கியூர் பண்ணும். நன்றி மேடம். ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்னும் ஒரு சின்ன ஒரு சந்தேகம். இப்போ வந்து
மெடிசின்ஸ்ல வந்து இப்போ நீங்க இப்போ அலோபதி மெடிசின்ஸ்ல நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு ஊர்லயும் இருக்காங்க. MBBS போட்டுக்கிறாங்க. நம்ம போய் கன்சல்ட் பண்ணும்போது அதுக்குள்ள மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க நம்மளுடைய இதை இது பண்ணிட்டு. ஆனா அவங்க கொடுக்குற மெடிசின்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிம்டம்ஸ் வச்சு கொடுக்குறாங்க வழியா ரூட் காஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா ஹோமியோபதியில வந்து நீங்க ரியலா அந்த ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி அது வந்து எமோஷனல் பேஸ்டா இருந்ததுன்னா அந்த எமோஷனல் கண்ட்ரோலுக்கு நீங்க அதை நீங்க மருந்து செலக்ட் பண்ணி நீங்க கொடுக்குறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இப்போ சுகர், பிளட் சுகர்னு வச்சுக்கோங்களேன். பிளட் சுகர் வச்சுக்கிற அந்த ரிலேஷன்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் எக்ஸசைஸ்ன்றாங்க, லேக் ஆஃப் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்ன்றாங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள் இந்த பிளட் சுகருக்கு எப்படி நீங்க எமோஷனலா நீங்க இது பண்ணி மெடிசன் கொடுப்பீங்க மேடம்? ஓகே. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஷண்ட் சுகர்னே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு அவங்க மனநிலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு பயமோ இல்லை ஒரு கவலையோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று ஒரு ஆங்ஸைட்டியோ எந்த ஒரு விஷயமுமே மனதளவில் கிடையாது. பியூர்லி அவங்களுக்கு வெறும் சுகர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நம்ம அவங்க கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றாங்களா அப்படின்றது பார்க்கணும். சரிங்களா? ஸோ கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றாங்க, கரெக்டான உணவு சாப்பிட்றாங்க அப்படின்னாலே சுகர் வந்து வராது. சரிங்களா? இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய லைஃப் ஸ்டைல் டிசார்டரா வந்து சுகர் வருது. அதாவது எப்ப வேணாலும் சாப்பிட்றது, என்ன வேணாலும் சாப்பிட்றது, எத்தனை மணிக்கு வேணாலும் சாப்பிட்றது. சரிங்களா? ஸோ அதுதான் மெஜாரிட்டி ஆஃப் தி காஸ் ஃபார் சர்டன் லைஃப் ஸ்டைல் டிசார்டர். அதுல ஒன்னு எக்ஸாம்பிள் வந்து சுகர். சரிங்களா? இப்ப சொல்லுவாங்க பொதுவா வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து சுகர் இருக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு சுகர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா அப்பாக்கு 3 நாள் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு சுகர் இருக்குன்னா 3 நாள் குழந்தைங்களுக்குமே சுகர் இருக்காது. யாராவது ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒண்ணு லைஃப் ஸ்டைல் டிசார்டர், அதாவது நம்ம சாப்பிட்ற விதம், தூங்குற விதம், சாப்பிட்றது என்ன சாப்பிட்றோம், எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நோயா இருந்தாலும், அடுத்தது ஸ்ட்ரெஸ். ஏன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறதே வாழ்க்கையில எல்லாருக்குமே இருக்கு. இப்ப நமக்கு இருக்கிற ஒரு 20 பேர் இங்க இருக்கோம்னா 20 பேருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஆனா அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ், பயம்ங்கிறது வேற வேற விஷயத்துக்கு இருக்கும், ஒரே விஷயத்துக்கு இருக்காது. சரிங்களா? அதனாலதான் நம்ம வந்து வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 4-5 பேர் இருக்கோம் அப்படின்னா அதுல ஒருத்தர் எனக்கு என்னன்னு கண்டுக்காம இருப்பாங்க, இன்னொருத்தங்க அந்த விஷயத்துக்கு தையதக்கன்னு குதிச்சுட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த நபருக்கு அந்த விஷயம் இம்பார்ட்டன்ட், இன்னொரு பர்சனுக்கு அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. சோ அந்த இம்பார்ட்டன்ட் இல்லாத நபர், அமைதியா அந்த விஷயத்துக்கு அமைதியா இருக்கிற நபர் வேற ஒரு விஷயத்துக்கு டென்ஷன் ஆவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. சோ இப்ப நம்ம அபார்ட் ஃப்ரம் இந்த ஹேபிடேட், அதாவது லைஃப் ஸ்டைல் மாற்றம், அதாவது என்ன நேரத்துக்கு சாப்பிடணும், என்ன உணவு சாப்பிடணும், எந்த டைமுக்கு தூங்கணும், இதெல்லாம் சொல்றது அடிஷனல். சரிங்களா? அது இல்லாம அவங்களுக்கு லைஃப்ல என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கு, பயம் இருக்கு, டென்ஷன் இருக்கு அப்படின்ற இதையும் தெரிஞ்சு ரூட் காஸ் ஆஃப் த டிசீஸ்க்கு சேர்த்து மருந்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுகர் வந்து பர்மனண்டா சரியாகும். இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா நமக்கு இருக்கிற டைமுக்கு நம்ம பத்திய உணவு சாப்பிடணும், இன்னில இருந்து நான் கரெக்டா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணுவோம், இல்ல 30 நாள் ஃபாலோ பண்ணுவோம், இல்ல 60 நாள் கூட ஃபாலோ பண்ணுவோம் கரெக்டான உணவு முறை. ஆனா இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு, சிச்சுவேஷன்ஸ்க்கு அந்த ஃபாலோ பண்றது பர்மனண்டா அப்படிங்கிறது முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண நினைச்சாலும் நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். வீட்டுல சமைச்சு கொடுக்க மாட்டாங்க, நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிற நேரத்துக்கு உணவு இருக்காது, இப்படி நிறைய ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் லைஃப் ஸ்டைல நம்ம மாத்தணும்னு நினைச்சாலும் இன்னொரு பக்கம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒட்டியே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் சேர்த்து மருந்து கொடுக்குறப்ப நல்ல சேஞ்சஸ் இருக்கு அந்த பர்சனுக்கு. ஈவன் பர்மனண்டா சுகர் லெவல் நார்மலுக்கு வந்து அலோபதியும் நிறுத்தி ஹோமியோபதியும் நிறுத்தி பர்மனண்டா கியூர் நடந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகாத சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க என்னோட பேஷண்ட்ஸ்ல. சோ அது ரொம்ப முக்கியம். ஏன் மனசு இவ்வளோ பாதிப்புகளுக்கு உள்ளாச்சு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இப்ப வந்து ஒரு டெக்னாலஜி தான். முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம், நான் என்னோட சின்ன வயசுலயே பாத்திருக்கேன், என்னன்னா வீட்டுக்கு வெளியில வந்து உட்காந்து அரட்டை அடிப்பாங்க, மனசு விட்டு பேசுவாங்க மத்தவங்க கிட்ட. நீங்களுமே அது பாத்திருப்பீங்க. சோ அப்ப மனசு விட்டு பேசுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் ஷேர் ஆயிருது. இப்ப அந்த ஒரு விஷயம் வந்து இல்ல அப்படின்ற பட்சத்துல எல்லாருமே மொபைலோட தான் உட்காந்து இருப்போம். வீட்டுல 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேர்கிட்ட 3 மொபைல் இருக்கு.
அப்ப என்ன ஆகுது, ஷேரிங்கே இல்ல. அதை மீறி நம்ம வீட்ல யாருக்கையாவது எதையாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னாலும் அதுல ஒரு ஃப்ரிக்ஷன்ஸ் வந்துருது. கருத்து வேறுபாடு வந்து, சண்டை வந்து, இதுக்கு நான் பேசுறதுக்கு பேசாமையே இருந்துடலான்னு அமைதியாயிடுறோம் இல்லையா? சோ இப்படி எல்லாருமே ஒரு வகையான மன அழுத்தத்துல வாழ்றோம். சோ அந்த மன அழுத்தம் அந்த நபருக்கு எதை ஒட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆர்கன்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். எல்லாருக்குமே சுகர் வந்துடாது, எல்லாருக்குமே ஆஸ்மா வந்துடாது, எல்லாருக்குமே கர்ப்பப்பை பிரச்சனை வந்துடாது. சோ நமக்கு என்ன விதமான மன அழுத்தம் இருக்கு, மன அழுத்தம்ங்கிறது காமன் டேர்ம். ஆனா அந்த மன அழுத்தத்துக்கு பின்னாடி இருக்க சப்ஜெக்ட் வந்து வேரி ஆகும். ஒருத்தருக்கு வந்து பாசம் கிடைக்கல அப்படின்ற மன அழுத்தம் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு காசு இல்ல அப்படிங்கிற மன அழுத்தம் இருக்கும். சோ அந்த சப்ஜெக்டை ஒட்டி நம்ம மருந்து தேர்வு பண்ணி கொடுக்கறப்ப அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷனை பாக்குற கண்ணோட்டம், பர்செப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது மாறிடுது. அந்த பர்செப்ஷன் மாறுறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த சுச்சுவேஷனை அவங்க எஃபெக்டிவா ஹேண்டில் பண்றாங்க. சுச்சுவேஷன்ஸ் மாறாது, ஆனா அந்த சுச்சுவேஷனை பார்க்கக்கூடிய பர்செப்ஷன் மாறுறதுனால அவங்க அந்த சுச்சுவேஷனை எஃபெக்டிவா ஹேண்டில் பண்றதுனால அவங்களுக்கு அந்த சந்தோஷங்கிறது உள்ள இருந்து வருது, வெளியில இருந்து வர்றது கிடையாது. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்ப என் அம்மாவோ அப்பாவோ பாசம் காட்டினாதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்றது இருக்க போய் அவங்களுக்கு அந்த மருந்து தேர்வு பண்ணி கொடுக்கறப்ப என் அம்மா அப்பா என் மேல பாசம் காட்டுறாங்க, நான் தான் வந்து இத்தனை நாள் புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி அவங்களோட பர்செப்ஷன் மாறுறப்ப உள்ளுக்குள்ள இருந்து அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைச்சிருது. உள்ளுக்குள்ள இருந்து சந்தோஷம் கிடைக்கிறப்ப அந்த ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் எல்லாமே சீரா வேலை செய்யறப்ப நோய் வந்து அவங்களுக்கு சரியாயிருது, நிரந்தரமா சரியாயிருது. மிக மிக சிறப்பா சொன்னீங்க மேடம். இது வந்து உண்மையிலே வந்து இந்த அளவுக்கு ஒரு டீப்பா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட யாரும் இந்த அளவுக்கு இது பண்றது இல்ல. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப சிறப்பு. ரொம்ப தெளிவா எங்களுக்கு புரிஞ்சுட்டோம் இந்த இதை பத்தி. இன்னும் ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் மேடம். இப்போ ஒரு நல்ல ஒரு ஹோமியோபதி டாக்டரை நம்ம எப்படி நம்ம தேர்வு செய்யறது? இந்த இதுல வந்து நம்ம நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, அவ்வளவு பேருக்கும் எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது மேடம்? அதாவது நல்ல ஹோமியோபதி டாக்டர்னு தேர்வு செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா யாருமே நல்ல அப்படின்னு ஒரு இது கிடையாது, சரிங்களா? எல்லாருமே அவங்களோட அனுபவம் மூலியமா தான், சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் மூலியமா தான் திருப்பியும் மேலோங்கி அவங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா? சோ ஒரு ஹோமியோபதி டாக்டர் அப்படிங்கிறவங்க எப்படி நல்ல டாக்டர் அப்படின்னு தேர்வு பண்றதுன்னா, அவங்க எப்பயுமே நாலேஜுக்கு ஓப்பனா இருக்கணும், அடுத்தவங்களோட கருத்து வெளிப்பாட்டுகளுக்கு ஓப்பனா இருக்கணும். அதாவது நான் சொல்றதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட் அப்படின்றது இல்லாம மத்தவங்களோடதையும் உள்வாங்கிக்கிற அந்த தன்மை இருக்கணும் அந்த ஹோமியோபதி டாக்டருக்கு. அதனால வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர் லைஃப் லாங் வந்து ஸ்டூடெண்ட் தான், சரிங்களா? சோ அவங்க யார் ஒருத்தர் வந்து லைஃப் லாங் ஸ்டூடெண்டா இருக்க விரும்புறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து ஒரு நல்ல ஹோமியோபதி டாக்டரா இருக்க முடியும். சோ ஒரு ஹோமியோபதி டாக்டர் இன்னொன்னு ஈவன் சீனியர் டாக்டர்ஸ் கியூர் பண்ணாத விஷயங்கள் கூட ஜூனியர் டாக்டர்ஸ் வந்து கியூர் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு அது வந்து ஈஸியா புரியும். எப்படி வந்து ஒவ்வொரு நபரும் தனிப்பட்ட நபரோ பேஷண்ட்ஸ், அதே மாதிரி ஹோமியோபதி டாக்டருமே தனிப்பட்ட நபர் தான். ஏன்னா அவங்களுமே ஒரு ஹியூமன் பீயிங் இல்லையா? சோ இப்ப என்னால புரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள் என்னோட ஜூனியர் டாக்டர் புரிஞ்சுப்பாங்க. சோ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஃபெயிலியர் ஆகிற கேசஸ் நான் என்னோட ஜூனியர் டாக்டர் எடுக்க சொல்லுவேன், சரிங்களா? சோ அவங்களும் சக்சஸ் கொடுப்பாங்க. எனக்கு ஃபெயிலியர் ஆகிற கேசஸ் என்னோட சீனியர் டாக்டர்கிட்ட கொடுப்பேன், ரெஃபர் பண்ணுவேன். அவங்க கூட நான் உட்காந்து கத்துப்பேன், சரிங்களா? சோ முழுமை அப்படின்றது யாருமே கிடையாது. சோ ஒவ்வொருத்தரும் முழுமையை நோக்கிதான் பயணம் செய்யறமே தவிர முழுமை அப்படின்றது யார்கிட்டயுமே கிடையாது. மிக மிக சிறப்பு மேடம், ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இது வந்து கத்துக்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு எசென்சியல் ஒரு ஹேபிட். அது வந்து அதை வந்து அதுவும் இந்த மருத்துவத்துறையில ரொம்ப சிறப்பா நீங்க செஞ்சுட்டு வர்றீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. ஒரே ஒரு டவுட் கேட்கறதுன்னா கேட்கலாம், நான் முடிச்சுக்கலாம். ஓகே சார். ஏன்னா ஒரே ஒரு சார் பாலா சார், நான் கேட்கட்டுமா? கேளுங்க. திவ்யா மேம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. வணக்கம் மேம். மேம் ஒண்ணும் இல்ல, இப்போ எனக்கு என்னன்னா ஹோமியோபதியில வந்து எல்லாமே கியூர் ஆயிட்டு இருக்கு, எல்லாமே ஓகே ஃபைன். இது நம்ம அலோபதியை கம்பேர் பண்ணும்போது ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்ட்டு சில பேரோட கருத்து இருக்கு அப்படிங்களா, இல்லைங்களா?
இது வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ல வந்து எல்லா விதமான விஷயங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாமா? இது அந்த சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட பாக்குற சில விஷயங்கள், சம் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி விஷயங்களையும் இதுல நீங்க கவுன்சிலிங் மாதிரி கொடுப்பீங்களா? அதுல ரெக்கவர் ஆக முடியுமா அப்படின்றது கொஞ்சம் கிளியர் பண்ண முடியுமா மேம்? ஓகே, அதாவது முக்கியமா மனநிலை சார்ந்தது வந்து கவுன்சிலிங் மூலியமா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து டெம்பரவரி ரிசல்ட்டா தான் இருக்கும். கண்டுபிடிச்சி உங்களுக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை வந்து ஃபாலோ பண்ண சொல்றாங்க பாத்தீங்களா. எல்லாருக்குமே நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது தெரியும். ஆனா அந்த பிரச்சனை வந்து எப்படி வெளி வருது அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தெரியாம இருக்கும். சரிங்களா? சோ இப்ப அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு ஒரு கவுன்சிலர் நமக்கு இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொல்றப்ப நம்ம வந்து சரி அப்படின்ட்டு 2 நாள் செய்வோம், 4 நாள் செய்வோம். அது வந்து நம்மளோட லைஃப் ஃபுல்லா செய்ய முடியாது நம்மளால. திருப்பியும் நம்ம வந்து நம்மளோட நிலைக்கே தான் திருப்பி வந்துருவோம். சரிங்களா? சோ சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸை வெறும் கவுன்சிலிங் மூலியமா மட்டும் சரி பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள வந்து பாட்டு கேட்கறது மூலியமாவோ, டூர் கூட்டிட்டு போறது மூலியமாவோ, இல்ல அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய வைக்கிறது மூலியமாவோ டெம்பரவரியா தான் நம்ம அப்போதைக்குதான் அவங்கள திருப்தி பண்ணி சந்தோஷப்படுத்த முடியுமோ தவிர அது நீண்ட நாட்களுக்கு அப்படியே போயிட்டே இருக்க முடியாது. ஏன்னா நம்ம சஃபர் ஆனாலும் சரி, நம்ம கூட இருக்கவங்க சஃபர் ஆனாலும் சரி, டெம்பரரியா அவங்கள பாத்துக்க முடியும். நம்ம சஃபர் ஆனா டெம்பரரியா நம்ம உணர்ந்து சேஞ்சஸ் நம்ம கிட்ட கொண்டு வந்துக்க முடியும். கூட இருக்கவங்க சஃபர் ஆனா டெம்பரரியா அவங்கள வந்து சந்தோஷப்படுத்த முடியும். அதுவே வந்து லாங் ரன்ல செய்ய முடியாது. சரிங்களா? சோ ஹோமியோபதியில வந்து இப்ப ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கு, ஆங்ஸைட்டி இருக்குன்னா என்ன காரணத்துக்காக அவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கு, என்ன காரணத்துக்காக ஆங்ஸைட்டி இருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு நம்ம மருந்து கொடுக்கறப்ப என்னன்னா அவேர்னஸ் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த உணர்வு உள்ளுக்குள்ள இருந்து வரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கல்ல, திருடனை அதாவது திருட பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க திருட்டை ஒழிக்க முடியாது. முடியாது. கரெக்ட், அதேதான். சோ அந்த இது வந்து உள்ளுக்குள்ள இருந்து அவங்களுக்கு அவேர்னஸ் வரும். ஓ இது வந்து நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு வந்து அம்மா அப்பா பாசமா இல்ல அப்படின்றதுதான் அவங்களோட இது. சரிங்களா? சோ அவங்களுக்கு மருந்து கொடுத்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, எங்க அம்மா அப்பா என் மேல பாசமா தான் இருக்காங்க, நான் தான் இத்தனை நாள் உணரல அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. சோ அந்த மாதிரி நம்ம ஹோமியோபதியில கரெக்டான மருந்து தேர்வு பண்ணி கொடுக்கறப்ப அது வந்து கியூர் நடக்கும். ஓ ஓகே மேம், ஓகே. இப்போ இது எப்படின்னா என்னோட பர்சனலுக்காக தான் நான் கேட்டேன். டு பி ஃப்ராங்க், எனக்கு 2 பொண்ணு மேம். என்னோட பெரிய பொண்ணு வந்து என்ன பயந்தா என்னன்னு தெரியல, 9th ஸ்டடீஸை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இப்ப ஸ்டில் அவ 12th முடிச்சிருக்க வேண்டியது. வீட்டுல வந்து பயங்கரமா அப்பாயி தாத்தா கூட இருக்கும் அப்படின்னும் போது ஓவர் செல்லத்தினால அந்த படிப்பு வந்து பாப்பா தான் முக்கியம், அங்கங்க என்னென்னமோ நடக்குது, சோ நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவ படிப்புக்கு பயப்படுறா, கொஞ்ச நாள் வீட்டுல வச்சிருப்போம், இப்படி எல்லாம் சொல்லி 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 இப்ப வரைக்கும் அவளை அந்த ஃபார்முக்கு கொண்டு வரல முடியல மேம். பொம்பளை புள்ள வேற, நாளைக்கு நமக்கு அடுத்து அவளோட ஃபியூச்சர் அண்ட் அவ இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. சோ மச் ஆஃப் டிப்ரெஷன். அவ எதுவும் ஃப்ரீயா ஷேர் பண்ண மாட்டேங்கிறா. நான் தான் ரொம்ப பிடிக்கும், அவங்க அப்பாவா நானான்னும் போது நான் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்கிட்டயே ஃப்ரீயா பேச முடியாத அளவுக்கு என்ன ரொம்ப எதிர்த்து பேசிக்கிட்டு, ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ணிக்கிட்டு, ஒழுங்கா தூங்காம, ஒழுங்கா சாப்பிடாம, என்ன எதனா கேட்டீங்கன்னா, நான் வந்து படிக்க சொன்னீங்கன்னா நான் எமோஷனலா நான் பிளாக்மெயில் அண்ட் த்ரெட்னிங் ரொம்ப பாஸ்ட் இயர்ஸ் நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்து அடிக்கடி நான் 6 months 3 months நான் பெட் ரெஸ்ட் ஆயிடுறேன் மேம். என்னோட சிச்சுவேஷன் அப்படி போயிட்டு இருக்கு. அண்ட் எனக்கு ஒரு கவுன்சிலிங் நாங்க போனோம், அலோபதியில ஒரு கவுன்சிலிங் ஒரு லேடி டாக்டர் கிட்ட போனோம். அவங்க என்னோட பிரச்சனை என்னன்னு கேட்டதுல 90% ஆஃப் என்னோட பொண்ணை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ பாப்பாவை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லும் போது இவ ஃபர்ஸ்ட் டைம் தெரியாம வந்துட்டா. அவங்க ஃப்ரெண்ட்லியா பேசி எல்லாம் தெரிஞ்சு சொன்னாங்க. அண்ட் செகண்ட் டைம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நம்ம ஸ்கூல் போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே அவ இப்ப வரைக்கும் எவ்வளவோ ட்ரை பண்றோம், ஹாஸ்பிட்டல் வரமாட்டேங்கிறா. ஓகே, சோ எனக்கு இது எப்படி ரெக்கவர் பண்றதுன்றதுக்காக தான் மேம் இதுக்கு கேட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வந்து என்ன பாக்கணும் அப்படின்னா, அங்கதான் சொன்னல, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சொன்னல ஒரு 5 நிலை சொன்னேன் பாத்தீங்களா, வெறும் நோய் மட்டும் இருக்கிறது, அந்த நோய்க்கு பிளஸ் குறிகள் இருக்கிறது, அந்த நோய் டைம்ல இருக்கிற அவங்களோட எமோஷன்ஸ், பயம், கோவம், அடுத்தது அவங்களோட பர்செப்ஷன், டெல்யூஷன், அவங்க மட்டுமே புரிஞ்சிக்க கூடிய ஒரு விஷயம். அந்த டெல்யூஷன் வந்து நபருக்கு நபர் மாறுபடும். சரிங்களா? நம்ம எல்லாருக்கும் வந்து
அழுகை அப்படிங்கிறது காமன், பயம் அப்படிங்கிறது காமன், சரியா, கோபம் அப்படிங்கிறது காமன், எமோஷன் அப்படிங்கிறது காமன். ஆனா அது எதனால வருது பாத்தீங்களா? கற்பனை, ஒரு கற்பனை நமக்குள்ள வச்சிருப்போம். அந்த கற்பனைங்கிறது ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக்கான ஒரு விஷயம். அந்த கற்பனை வந்து உங்களுக்கு வேற மாறுபடும், எனக்கு வேற மாறுபடும், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொன்னு மாறுபடும். அந்த கற்பனையில அவங்கள கன்சோல் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அந்த நபருக்கு உண்மை, நமக்கு தெரியும் இது வந்து கற்பனை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க குழந்தைகிட்டயே வந்து நீ இப்ப காலேஜுக்கு போ, ஸ்கூலுக்கு போ, இப்படி எல்லாம் நடக்காது அப்படின்னு அட்வைஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கற்பனையினாலதான் அவ வந்து இப்ப ஸ்கூலுக்கு போகாம காலேஜுக்கு போகாம வீட்லயே இருக்கா. அது என்ன அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கு மருந்து கொடுத்தோம்னா அந்த கற்பனை விலகும். அப்ப அவ ஒரு அவேர்னஸ்க்கு வருவா. சோ அந்த கற்பனை விலகிறதுக்கு நம்ம அட்வைஸ் கொடுத்தோம்னா அது அங்க வேலை நடக்காது, சரிங்களா? இப்ப இப்ப இது நான் இப்ப ஒரு பேஷண்டோட எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா அதே மருந்துதான் உங்க பொண்ணுக்கு வரும்னு கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலிசம், சரிங்களா? ஆனா இதே மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய இன்னொரு நபர், அதுக்காக தான் அந்த பேஷண்டோட எக்ஸாம்பிள் சொல்றேன், இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக, சரிங்களா? சோ இப்ப ஒரு பையன், அவன் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். கூட்டிட்டு வந்தாங்க, ஒரு வருஷமா இன்ஜினியரிங் காலேஜ் போகல, சரிங்களா? சோ அவன் வந்து கன்சல்டன்சி ரூமுக்கு வரப்ப எப்படி வந்தான் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் 1 ஹவரும் அவன் தலையை கூட இப்படி நிறுத்தி பேசல, இப்படியே தான் கீழேயே குனிஞ்சியே பேசிட்டு இருந்தான், சரிங்களா? அடுத்தது அவனுக்கு 6th படிக்கிறப்ப இருந்தே சைக்காட்ரிக் டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஏன் அப்படின்னா, அவன் எக்ஸாம்னா போய் ஃபேஸ் பண்ண மாட்டான், எழுத மாட்டான். சோ அது வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்து எப்படியோ 6th இருந்து இன்ஜினியரிங் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. சைக்காட்ரிக் டேப்லெட்ஸ் கொடுத்து கொண்டு வந்துட்டாங்க, சரிங்களா? அடுத்தது இப்ப அவன் வந்து காலேஜுக்கு போயிட்டு இப்ப 1 இயரா போகவே மாட்டான்னு ஒத்த கால்ல நிக்கிறான். சோ கூட்டிட்டு வந்த உடனே அவனோட அப்சர்வேஷன் என்னன்னா, அவன் இன்டராக்ட் ஆக மாட்டேங்கிறான், இப்படி ஏதோ உட்காந்து பேசிட்டு இருக்கான், சரிங்களா? அடுத்தது அவன்கிட்ட கேதர் பண்ண சிம்டம்ஸ், அவனுக்கு முக்கியமா என்ன பிரச்சனை காலேஜுக்கு போறதுன்னா, மத்த பசங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க, அதனால நான் போகல. சோ இவன் வந்து ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிறான், எக்ஸ்டர்னல் லைஃப ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிறான். கிண்டல் பண்றது வந்து அவனுக்கு பிரச்சனையா இருக்கு, சரிங்களா? அதாவது நமக்கு உங்களுக்கு ஹோமியோபதி எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, மத்தவங்க இருக்கான்றனால அவங்களுக்காக அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். கல்கேரியா கார்ப்னு ஒரு மருந்து இருக்கு, சரிங்களா? அதுல வந்து மத்தவங்க தன்னை எப்படி பாக்குறாங்க, கமெண்ட் அடிக்கிறாங்க அப்படின்றதுதான் அவங்களோட அந்த டெலியூஷன், சரிங்களா? ஆனா இந்த பையனுக்கு கல்கேரியா கார்பு கொடுக்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி கீழே குனிஞ்சுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனோட பாதம் இருக்கு பாத்தீங்களா, பாதத்தை வந்து இப்படி இப்படி, இது வந்து பாதம்னு நினைச்சுக்கோங்க, நான் கையை காட்டுறேன், ஆனா அவனோட பாதத்தை வந்து இப்படி இப்படின்னு செய்வான். டென்ஷன் ஆனாலோ ஸ்ட்ரெஸ் ஆனாலோ, சரியா, அவனுக்கு வந்து ஒரு எம்பாரஸ்மெண்ட் ஆகிற சுச்சுவேஷன்ஸ் வந்தாலோ, இது வந்து நானும் அப்சர்வ் பண்ணேன், அவங்க அப்பாவும் சொன்னாங்க, சரிங்களா? இப்படி இந்த பல வகையான குறிகள் எல்லாம் வச்சு அவனுக்கு வந்து வீனஸ் மெர்சினேரியா அப்படிங்கிற மருந்து தேர்வு பண்ணி கொடுத்தது. அது வந்து என்ன மருந்து அப்படின்னா, ஒரு நத்தையில இருந்து வரக்கூடிய மருந்து, வீனஸ் மெர்சினேரியா, சரிங்களா? அதாவது என்ன, எந்த மாதிரியான நத்தை அப்படின்னா, இப்படி உள்ளே ஷெல் இப்படி இருக்கும், உள்ள வந்து அந்த சாஃப்ட் நத்தை இருக்கும், சரிங்களா? அது எப்பயுமே க்ளோஸ்டா தான் இருக்கும். இன்னொன்னு வந்து கார்டன் ஸ்னெயில், இப்படி இப்படி ரவுண்டா இருக்கும், வெளியில வரும், பிரச்சனை வரப்ப மட்டும் உள்ள போய்க்கும், சரிங்களா? அது வேற. ஆனா இந்த நத்தை என்னன்னா, இது நத்தை வகைகள் எப்படின்னா ஃபுல்லாவே க்ளோஸ்டா இருக்கும், உள்ளுக்குள்ள அந்த ஸ்னெயில் இருக்கும், க்ளோஸ்டா தான் இருக்கும். இதோட சர்வைவல் மெக்கானிசமே என்ன அப்படின்னா, நீங்க யூடியூப்ல கூட போட்டு பாருங்க, வீனஸ் மெர்சினேரியா சர்வைவல் மெக்கானிசம்னு போட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆபத்து அதுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஏதாவது ஒரு ஆபத்து, ஒரு மனிதர் போய் அதை தொட்டாலோ சரி, இல்ல சுத்தி இருக்கிற மிருகங்களோ ஏதோ ஒரு ஆபத்து, அது தனக்கு எது ஆபத்துன்னு நினைக்கக்கூடிய விஷயம் அதுக்கு வந்ததுன்னா என்ன பண்ணும்னா, மண்ணுல, அதோட சர்வைவல் மெக்கானிசமே அதுதான், அந்த ஃபுல் ஷெல்லும் இப்படி இருக்கும், அந்த அனிமல் எல்லாம் வெளியில வராது, மண்ணுக்குள்ள இப்படி இப்படி போய் புதஞ்சிரும். இப்படிதான் இருக்குன்னா மண்ணுக்குள்ள இப்படி 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 போய் உள்ள போய் புதஞ்சிரும். அதுதான் அதுக்கு சேஃப்டி, செக்யூரிட்டி, சரிங்களா? அப்ப அதுக்கு பாதிப்பு இல்லைன்னு அர்த்தம், சரிங்களா? சோ இந்த மருந்து வந்து அவனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அடுத்த மாசமே அவன் ஃபர்ஸ்ட் கன்சல்டன்சில 1 மணி நேரம் இப்படி ஃபுல்லா தலை குனிஞ்சு பேசிட்டு இருந்தான் இல்லையா, அடுத்த மாசமே அவனே வந்து கிளியரா அவனுக்கு என்ன செய்யுது, அவனுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கு, என்ன செய்யுது அப்படின்றதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம்லாம் ஃபர்தரா என்ன அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்னா, அவன் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் 1 இயர் போகாதனால டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான். ஆனா பிஏ இங்கிலீஷ் எடுத்து கம்ப்ளீட்டா பிஏ இங்கிலீஷ் முடிச்சு இப்போ ஒரு இங்கிலீஷ்ல புத்தகமே எழுதி இப்ப வந்து சென்னையில ஜாப்க்கு போயிட்டு இருக்கான், சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபர்தரா அவனுக்கு என்னென்ன சேஞ்சஸ்னா, அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி, வீட்டுல இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவனே எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டான்.
அடுத்தது அவங்க அம்மா அப்பாவுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ்னா கூட இவன் தான் சிம்டம்ஸ் சொல்லுவான், எங்க அம்மாக்கு இது செய்து அப்பாவுக்கு இது செய்து அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு மாறுதல்கள் ஏற்பட்டுச்சு. சரிங்களா? சோ இதுதான் வந்து ஹோமியோபதி. அதாவது இயற்கையில ஒரு விஷயம் நமக்கு ஒத்த இருக்கும். ஒரு பிளான்ட், ஒரு மினரல், இல்லைன்னா ஒரு அனிமல். சரிங்களா? அந்த ரெமடியை நம்ம எக்ஸாக்டா செலக்ட் பண்ணி கொடுக்கறப்ப அவங்களுக்கு ஓவராலா எல்லா விதத்திலயுமே மாற்றங்கள் கொண்டு வரும். சோ நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா கரெக்டான ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது பெட்டர். ஓகே மேம், ஓகே மேம், ஃபைன் மேம். ரொம்ப தெளிவா புரியுற மாதிரி சொன்னீங்க மேம். நான் ஏன்னா பாப்பா விஷயத்துல பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நான் சோ மச் ஆஃப் டிப்ரெஷன் மேம். ஏன்னா இதனால உங்களுக்கே தெரியும், ஆஸ் அ உமனா எதுவுமே வேலை பார்க்காம வீட்டுல படுத்தே இருக்கிறது, மாமியார் கிட்ட எல்லாம் நான் எந்த அளவுக்கு இருந்திருப்பேன்னு. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்பா விஷயம் ஓடிட்டே இருக்கும். எது பேசினாலும் எதிர்த்து பேசிக்கிட்டு எந்த விஷயத்தையும் என்னால என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல. அப்படின்னும் போது நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்க ஆளு பசங்க கிட்ட. சோ இதுவே அவங்களுக்கு மைனஸா போயிருச்சோ, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கலாமோன்னுலாம் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். பட் இப்போ இருக்க அவ சிச்சுவேஷனுக்கு நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்க முடியாது. ரொம்ப கண்டிப்பா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறோம். ஏன்னா அதை இன்னும் அவங்களோட கம்ப்ளைண்டா இன்க்ரீஸ் தான் பண்ணும். யா அதனாலதான் மேம் கொஞ்சம் அப்படி தயங்கி சரி இதை கேட்டுறலாம் அப்படிங்கறதுக்காக. இப்ப எப்படி மேம் நேரடியா கூட்டிட்டு போயிட்டு அவளை பாப்பா வச்சு பேசணும் அப்படி சொல்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்பதான் ஓகே ஓகே. அப்சர்வ் பண்ண முடியும். அவங்களோட முகபாவனை, ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாமே முக்கியம். இப்போ அவ வரவே மாட்டேன்னு சொல்றாளே மேம், அவளை எப்படி இப்ப நம்ம தான் கன்வின்ஸ் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது இல்ல மேம் கூட்டிட்டு ஆமா, போறத நீங்க பத்தி? வந்து இந்த மாதிரி நிலையில இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு மெடிசன் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி முக்கியமா கம்ப்ளைண்ட்ஸ்ல சஃபர் ஆகுறவங்களுக்கு எனக்கு கம்ப்ளைண்ட் இல்ல, நீங்க எல்லாம் தான் வந்து இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது உண்மை, அது அவங்களோட டெல்யூஷன், கற்பனை கிடையாது. சரிங்களா? சோ இப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட்னு சொல்லி கூட்டிட்டு வரக்கூடாது. புரியுதுங்களா? நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு தலைவலி இருந்தாலோ வயிற்று வலி இருந்தாலோ, புரியுதுங்களா? சோ இப்ப அதுக்கு நல்லா டாக்டர் வந்து உனக்கு சரி பண்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, தலைவலிக்கு வயிற்று வலிக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரணும். மேம் ஆக்சுவலி அது 3 years பேக் நான் கூட்டிட்டு போன கவுன்சிலிங்க்கு நான் எப்படின்னா எனக்கு பார்க்க போனதுக்கு தான் மேம் கூட்டிட்டே போனேன். அவங்க கிட்ட பர்சனலா பேசும்போது பாப்பா வெளியில உட்கார வச்சாங்க, மாமியார் வெளியில இருந்தாங்க. அப்ப என்னை கேட்கும்போது நான் சொல்லி அழுதது பாப்பாவை பத்தி தான். அப்போ நீங்க ஓப்பனா கேட்காம என்ன பத்தி கேக்குற மாதிரி நீங்க பேசுங்க மேம் சொன்ன அப்புறம் அவங்க அதுக்கு அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. இவ நெக்ஸ்ட் என்ன பண்ணா, இவளுக்கு இப்போ ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டாகி வளர்க்குறோம் மேம் வீட்டுல. அது கூட சும்மா மிங்கிள் ஆகி கூடயே படுத்து அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்னுட்டு இப்ப அது மூலயமா கூட்டிட்டு போலான்ற ஒரு பிளான்ல தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இப்படி சொல்லி ஸ்ட்ரைட்டா டாக்டர்கிட்ட சொல்ல முடியாதா? சொல்லி கூட்டிட்டு வரணும். அதான், ஏன்னா அவ ரொம்ப கிளியரா இருக்கா. ஓகே நவ் நீங்க எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா வந்து அதாவது மனநிலையில பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க கிட்ட நம்ம வந்து உன்னோட மனசுக்குன்னு சொன்னா யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா யாராவது சொன்னா? இல்ல, கண்டிப்பா பண்ண மாட்டோம். அந்த மாதிரி தான். ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ சோ மச் மேம். வெல்கம் மேம். தேங்க்யூ சோ மச். ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம் மேடம். இந்த ஸ்பீச் நல்லா இருந்துச்சு மேடம். நல்லா லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நல்லா சொன்னீங்க. கிங்டம் டிஃபரன்சியேஷன் நல்லா சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி சுகர் கேஸை பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. எனக்கு என்ன ஒரு கொஸ்டின் தான் மேடம், இப்போ மதர் கியூ இருக்கு இல்லையா, கியூ கொடுக்குறாங்க இல்லையா, அது எந்த கண்டிஷன்ல எப்படி கொடுக்கலாம்? நீங்க உங்க கொடுத்த அனுபவம் இருக்கா? ஏன்னா பொட்டன்டைஸ் தான் மெயினா கொடுக்கணும். நம்ம லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது கியூ வந்து எந்த கண்டிஷன்ல கொடுக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்ல முடியுமா மேடம்? ஓகே மேடம். கியூ வந்து எப்ப கொடுக்கலாம் அப்படின்னா நமக்கு வேற எந்த சிம்டம்ஸுமே இல்ல, அதாவது மொடாலிட்டிஸும் இல்ல, கன்காமிட்டன்ட் சிம்டம்ஸும் இல்ல, எந்த சிம்டம்ஸுமே இல்ல அப்படின்ற பட்சத்துல டீப்பர் பெத்தாலஜிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ்ல ரொம்ப வயசானவங்க கிட்ட நீங்க உங்க மனசை சரி பண்ணணும்னா அவங்க அதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நோயை சரி பண்ணி, ஃபர்ஸ்ட் இந்த வலியை சரி பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ இப்ப வயசானவங்க, இல்ல ரொம்ப டீப்பர் பெத்தாலஜிக்கல் இருக்கவங்க, இல்ல லைஃபோட எண்டு ஸ்டேஜ்ல இருக்கவங்க, அப்ப அவங்களுக்கு எப்படியாவது ஒரு மருந்தை கொடுத்து நம்ம கொஞ்சம் தூக்கி விடுறது. புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கியூ கொடுக்கலாம். இப்ப வயசானவங்க சுகர் இருக்குன்னா சைஜிலியம் ஜம்போலினம் அந்த மாதிரி கொடுக்கலாமா? ஆமா.
அது எவ்வளவு அப்ப நாள் மேடம் தொடர்ந்து கொடுக்க முடியும்? நம்ம கேட்டகரைஸ் பண்ணி கூடாது. வயசானவங்கன்னா 60 வயசு 70 வயசு 80 வயசுன்ட்டு. சில வயசானவங்களும் அவங்களோட சிம்டம்ஸை கிளியரா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. சோ அப்ப நம்ம எல்லாருக்குமே அப்படியே கொடுத்துடக்கூடாது பிளைண்டா. நம்ம கேஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே சொல்லல அப்படின்னா அப்புறம் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது எவ்வளவு நாள் ஃபாலோ பண்ண முடியும் மேடம் கியூங்கிறது? எனக்கு கியூ ஒரு பத்தி ஒரு 10 days இல்ல 15 days அந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபாஸ்டிங்கும் பிபியும் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். அது மாதிரி ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் கியூ கொடுக்கலாம்னு சொல்றாங்களே மேடம். சென்சிட்டிவானா அதாவது என்ன மருந்து கொடுத்தாலும் டக்குன்னு அக்ரவேஷன் ஆயிடும். ஆமா மேடம். அந்த மாதிரி பீப்புளுக்கு கொடுக்கலாம். ஓகே மேடம். உங்க கிளாஸ் நேரடியா திருச்சியில அட்டெண்ட் பண்ணிருக்கேன் மேடம். திண்டுக்கல்ல இருந்து. கவிதா மேடம் நீங்க? ஆமா மேடம். சரி சரி ஓகே மேடம். திண்டுக்கல். தேங்க்ஸ் மேடம். பேர் வேற வேறனால எனக்கு தெரியல. இல்ல அவங்க சார் பேர் கணேசன்ல வச்சிருக்கேன். சரி சரிங்க மேடம். அப்புறம் இன்னொரு ரெக்வெஸ்ட் மேடம், நம்ம நல்வாழ்வு குரூப் இருக்கு இல்லையா, அதுல உங்களால சப் கிளாஸ் இந்த விஷயத்த தனியா ரெக்கார்டிங்ல பேசிக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இது வந்து ரெக்கார்டிங் வந்து பர்பஸ் வந்து வெப்சைட்ல போகுது. ஸோ வெப்சைட்ல போகும்போது நிறைய இஷ்யூஸ் ஆகும். ஸோ அதனால தனிப்பட்ட முறையில் அவங்க மேடம் நம்பர்னா மேடம் நம்பர் கான்ட் பண்ணி பேசிக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா நிறைய காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ அதனால தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க. ஓகே சார். நம்ம இன்னைக்கு நல்ல நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம். முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஏன்னா ஆமா தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி நீங்க பேசின விஷயம் என்னன்னா, மோர் தென் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிருக்கீங்க, ஒரு கன்சல்டிங் கொடுத்துருக்கீங்க, நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ரெண்டாவது, இன்னைக்கு நீங்க பேசின ஸ்பீச் 1200 எபிசோட், 1200 எபிசோட் இன்னைக்கு நீங்க பேசியிருக்கிறது. ஆக்சுவலி ஒரு ரவுண்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி நிறைய பப்ளிக் அவேர்னஸ் ரொம்ப ஆர்வமா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு பேஷன் இருக்கணும் உள்ளுக்குள்ள. கண்டிப்பா அப்பதான் செய்ய முடியும். நிறைய அப்சக்கல்ஸையும் தாண்டி பண்றீங்க. ரொம்ப சந்தோஷம். பேஷன்ன்றது கிடையாது. எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா, ஃப்ராங்கா பி ஃப்ராங்க். ஆக்சுவலி நான் சொல்றதுக்கு பயம் இல்ல. சாரி மேடம் கணேசன், உங்களுக்கு நான் மியூட் பண்ண இருக்கு. மற்ற குரூப்பை பத்தி பேசாதீங்க, ஓகே? நான் மியூட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். பேஷன்ன்ற விஷயம் கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம டீம்ல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனா டைம்ல நான் பார்த்த விஷயம். ரெண்டாவது, கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல போய் அடையார் ஹாஸ்பிட்டல்ல போய் நான் பார்த்த விஷயம். ரெண்டே விஷயம் தான் எனக்கு. ரெண்டாவது, மண்ணல்ல பாதிக்கப்பட்டு இந்த சேர்த்து வச்சிருக்காங்களா கீழ்பாக்க ஹாஸ்பிட்டல், இந்த 3 இடத்துல போய் பார்த்தோம்னா போஸ்ட்மார்டம் பண்ற ரூம் இத பார்த்தாங்கன்னா லைஃப்னா என்னன்னு தெரிஞ்சிடும், பணம் காசு முக்கியன்ற விஷயத்த புரிஞ்சுப்பாங்க. என்ன பொறுக்கும் பிராங்காவே சொல்லிடுறேன், 4 விஷயத்த பார்த்தாங்கன்னா வாழ்க்கை எதுக்கு வாழ்றோம், பணம் காசு ஒரு காய் தான். பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறதான லட்ச ரூபாய் கூட ஒரே நாள்ல போட்ட முடியும். எனக்கு பணம் காசு முக்கியம் கிடையாது. இந்த விஷயத்த 10 பேருக்கு சொல்லி 10 பேர் அதனால நன்மையா அறிஞ்சா போதும். நான் வளர்ந்தோம் இல்லையா, 10 பேர் வளர்ந்தா போதும்ன்ற மைண்ட் செட்ல தான் நான் ஓடிட்டு இருக்கேன். வேற ஒண்ணுமே கிடையாது. தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா இந்த எண்ணம் எல்லாருக்கும் வந்துராது. பரந்த மனப்பான்மை அப்படின்றது கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் அடிபட்டுட்டாங்க மேடம் இந்த கொரோனா டைம்ல. நான் பார்த்தேன். ஆக்சுவலி கொரோனா டைம்ல ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் நான் உள்ள போனேன். எப்படின்னா, எங்க அப்பா சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல படுக்கிறாரு. எங்க ஃபேமிலில இருந்து, எங்க அப்பாவோட தம்பில இருந்து, எங்க அப்பாவோட அண்ணன்ல இருந்து, எங்க வீட்டுக்கிட்டே வராம ஹாஸ்பிட்டல் போய் ஃபுட்டு கொடுக்கறதுக்கு முடியல. ரெண்டாவது விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா, என் தம்பிக்கு ஃபீவர், எங்க அப்பா கூட ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்திட்டு எனக்கு கொரோனா. நான் ஹாஸ்பிட்டல் போகாம வீட்டுல இருந்து ரெக்கவர் பண்ணாலு, எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னும் போது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து பெட் கிடைக்காம சிச்சுவேஷன்ல எடுத்து போய் சேர்த்து கிட்டத்தட்ட 3 நாள் ஜிஹெச்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க கொரோனா டைம்ல. அங்க நடந்த விஷயம், ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு டெத் உயிர் போனதை பார்த்தேன். அன்னைக்கு ஆரம்பிச்ச விஷயம் தான் இது. ஏன்னா அன்னைக்கு அந்த செகண்ட்ல முடிவு பண்ணி நம்ம ஏதோ ஒரு விஷயத்த சமுதாயத்துல செய்யணும். பணம் காசு எப்பனா சம்பாதிச்சுக்கலாம். இருக்கிறது அடுத்த செகண்ட் என்ன நடக்க போறதுன்னு கிடையாது. இந்த செகண்ட் பேசிட்டு இருக்கேன், அடுத்த செகண்ட் ஹார்ட் அட்டாக் உயிர் போன கூட பாலகிருஷ்ணன் கதை முடிஞ்சு போச்சு. அந்த செகண்ட் நம்ம செஞ்சுட்டு போறோமா, அது போறோம், பிரசன்ட்ல இருந்துட்டு போலான்னு சொல்லிதான் ஒரே இன்ஸ்பிரேஷன்ல செஞ்சுட்டு இருக்கேன். வேற ஒண்ணுமே கிடையாது. தேங்க்யூ சோ மச். ரெண்டாவது அட்மின் டீமுக்கு தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ.